மத்திய பிரதேசம். இங்கே வந்து ஒரு ஸ்கூல், பள்ளிக்கூடம். இங்கே வந்து நூர்கான் சாஹிப் அப்படிங்கிறவரு டீச்சரா வேலை செய்றாரு. அவருடைய அந்த டைம் முடியுது. அந்த முடிஞ்ச உடனேயும் அந்த பள்ளியிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்போ அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்காக கடைசி நாள் ஒரு விழா வைப்பாங்கல்ல, அது மாரி விழாவுல வைக்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள்லாம் அவர வந்து பிரியறதுக்கு மனம் இல்லாம எல்லாம் சேர்ந்து கூன்னு அழுவுறத பார்க்குறோம். இவர் ஒரு முஸ்லீம். அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் 90% பேர் வந்து எல்லாம் ஹிந்துக்கள். ஹிந்து பிள்ளைங்கள் தான். அப்போ அவர் எந்த அளவு பிரியத்தோட அவர்கள்ட்ட நடந்திருப்பாரு. அந்த பாருங்க. அவரு பிரியறதுக்கு மனம் இல்லாம அந்த பிள்ளைங்கலாம் அவர கட்டிக்கிட்டு அழுவுதுங்க. "நீங்க போகக்கூடாது. நீங்க இங்க தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் அந்த அந்த பிள்ளைகளுடைய அந்த அழுகைய பார்த்துட்டு அவரும் அழுகுறாரு. எவ்வளோ பெரிய ஒரு எமோஷனலான ஒரு இடம் பார்த்தீங்களா? இங்க வந்து மதம் வந்து குறுக்கிடுதா? கிடையாது. மதம் வந்து வேற. 2 பேருக்குமே வேற வேற மதங்கள். ஆனா, அன்பு வந்து பொதுவானது இல்லையா? அதுதான் இங்க நம்ம பார்க்குறோம். அந்த பிள்ளைகள்லாம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுவுதுங்க. "நீ போகாதீங்க. நீங்க இங்க தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு. இதில பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. நம்ம நாட்ல இந்து, முஸ்லீம்னு பிரிவினை உண்டு பண்ணி, அதன் மூலம் குளிர்காய நினைக்கக்கூடிய சில குள்ளநரி கூட்டங்கள் இருந்துகிட்டு, இந்துக்களையும், முஸ்லீம்களையும் பிரிக்குதுங்களே, அந்த இந்த மனிதர் எதனால இப்படி இப்படி எப்படி வந்து இவரால இதனால இருக்க முடியுதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நபிகள் நாயகத்துடைய ஒரு ஹதீஸ் பாருங்க. எனக்கு அதிக நேசத்திற்குரியவரும், மறுமை நாளில் என்னுடைய சபையில் அதிக நெருக்கத்திற்குரியவரையும் நான் அறிவிக்கட்டுமா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நபித்தோழர்கள் மௌனமாக இருந்தார்கள். 2 தடவை, 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கேட்டார்கள். இறுதியாக நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரே கூறுங்கள் என்று சொன்னார்கள். உடனே நபி அவர்கள், உங்களின் அழகிய குணம் கொண்டவரே என பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அம்ர் பின் சுவைப். அஹ்மது 6735, புகாரி 775. ஆக மறுமை நாள்ல நபிகள் நாயகத்தோட சேர்ந்து இருக்கிறவங்க யாருன்னாக்க, உங்களின் அழகிய குணம் கொண்டவர் தான் என்னோட சேர்ந்து இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட அந்த குணம் அழகிய குணம்ங்கிறது என்னங்க? இப்ப இந்த வாத்தியார், இந்த டீச்சர் இருக்கிறாரே, இவர் நடந்துக்கிட்டது தான் இந்த குணம். அழகிய குணம்ங்கிறது. அங்க இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் எல்லாம் ஹிந்து பிள்ளைங்கள். இவர் ஒரு முஸ்லீமு. ஆனாலும் வந்து அந்த பிள்ளைகளுடைய அன்ப பெற்றிருக்காரு பார்த்தீங்களா? இவர் நல்ல முறையில ஒரு வ டீச்சரா நடந்துக்கிட்டதுனால தான் அந்த பிள்ளைகள் வந்து அன்ப பெற முடிந்தது. அந்த அழகிய உங்கள் அழகிய குணம் கொண்டவர். நபிகள் நாயகத்தோடு சேர்ந்திருப்பாங்கறாங்க. அதுதான் இங்க